ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூசாஸ் கிச்சனில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பிஸ்தாவும் எக்கும் கலந்து ஒரு கிரேவி செய்ய போகிறேன். நிச்சயமாக இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துங்க, லோ ஃப்ளேம் வச்சுங்க. 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பிஸ்தா முட்டை கிரேவி பண்ண போறோம், அதனால பிஸ்தா ஒரு 15 நம்பர் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 5 நம்பர் எடுத்திருக்கேங்க. இது சின்னதா இருக்குன்னு பார்க்காதீங்க, இது காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப காரமா இருக்கும். எல்லா பச்சை மிளகாவும் செடியில பாத்தீங்கன்னா இப்படி கீழ் நோக்கி தான் விளையும், பட் இது மேல் நோக்கி விளையும். இது ரொம்ப அற்புதமான ஒரு பச்சை மிளகாங்க. இது 5 நம்பர் சேர்க்கிறேன். இதுல உள்ள காம்பை நான் எடுத்துறேன். இதை பொன்னிறமா வறுத்துக்கலாம். இவ்வளவு வறுத்தா போதுங்க. ஏன்னா இதுல நம்ம பிஸ்தா கலந்து வறுக்கிறதால பிஸ்தா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால இந்த அளவுக்கு சிவக்க வறுத்தா போதும். இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சுட்டு வேற ஒரு ப்ரிப்பேரிங்க்கு ரெடி ஆயிடுவோம். 5 முட்டை எடுத்துருக்கோங்க. 5 முட்டை எடுத்து இப்போ வேக வச்சிருக்கோம். இதுவும் வெந்துடுச்சு. இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, பிஸ்தா நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அது ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ புடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதோட 100 ml தயிரும் சேர்த்துக்கலாம். இது இப்போ ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கிட்டோம். இப்போ எக்கை ப்ரிப்பேரிங் பண்ணிக்கலாம். நம்ம 5 முட்டை வேக வச்சு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, சின்ன ஸ்பூன்ல. தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் முட்டைக்கு தேவைக்கு மட்டும் இதில் போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுடாதீங்க. கிரேவிக்கு நம்ம தனியாக போடலாம். இப்போ இதை நம்ம ஜென்ட்லா திரட்டி விடுவோம். இதை இப்போ திருப்பிடுவோம். ரொம்ப ஜென்ட்லா பண்ணுங்க, இல்லைன்னா முட்டை அந்த எல்லோ கரு தனியா வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம், இது ஆறட்டும். இப்போ இந்த பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம், வெடிக்கும். இது நம்ம ஃபைன் பேஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தோங்களா, அது ஊற்றிக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சீரகமும் சோம்பு சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட வாசனை ரொம்ப அருமையாக வருது.
ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் மூடி வைக்கலாம், ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும். ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாருங்க, ஆயில் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ தனியாத்தூள் ஒரு அரை கரண்டி போடுறேன், மிளகுத்தூள் ஒரு தேக்கரண்டி போடுறேன், சீரகத்தூள் அரை தேக்கரண்டி போடுறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ இதை 3 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. இதில் தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அதோட ஸ்மெல் போகட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நம்ம ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த கண்டிஷனில் நம்ம வந்து முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம். முட்டையை ரொம்ப ஜென்டிலாக எடுத்து திருப்பி போடுங்க. இப்போ கடைசியா இதுல கசூரி மேத்தி நம்ம வந்து கிரஷ் பண்ணி போட்டுக்கலாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம பிஸ்தா எக் கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, அருமையான ஸ்மெல்லுங்க, சரியான ஸ்மெல். பாருங்க எவ்வளோ அட்டகாசமா இருக்கு. வாங்க இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம எக் கறியை வந்து டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்த பிஸ்தா எக் கிரேவி எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்துங்க. எங்கள் மூசாஸ் கிச்சன் சேனல் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.